வெல்கம் டு சந்துரு மேக்ஸ். நம்ம இந்த வீடியோல இன்டெலிஜென்ஸ் பியூரோல ஏஐசிஓல கேட்ட இங்கிலீஷ் வெக்காபுலரி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். 2024 உள்ள பேப்பர் ஏற்கனவே ஒரு வீடியோ நம்ம பார்த்திருக்கோம். அதோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. சரியா? என்னென்ன வெக்காபுலரி கேட்டிருந்தாங்களோ அது எல்லாமே கவர் பண்ணலாம். அதாவது சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ், இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் இதெல்லாமே இதுல கவர் பண்ணலாம். சரியா? வேற ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் இதெல்லாம் பார்க்கலாம். சரியா? கொஸ்டின் குள்ள போலாம். நம்ம லாஸ்ட் வீடியோல ஒரு கொஸ்டின் உங்களை ட்ரை பண்ண சொல்லியிருப்பேன். அது என்னன்னு பார்த்துட்டு பேலன்ஸ் கொஸ்டின் பார்க்கலாம். ஸ்டேட்மெண்ட் பாருங்க. The shopkeeper's gambit was to ask double the price. இல்ல gambit அப்படிங்கறத ஹைலைட் பண்ணிருக்காங்க. இந்த gambitக்கு மீனிங் வர மாதிரி பட்ட கன்க்ளூஷனை சூஸ் பண்ண சொல்றாங்க. சரியா? ஃபர்ஸ்ட் gambitனா மீனிங் என்னன்னு தெரியும். gambit அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜி மாதிரி, ஒரு கிளவரான ஒரு கேமை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம். gambit ஒரு டாக்டிக்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வந்து gambit. அதாவது சின்ன ரிஸ்கோட நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயத்த gambit அப்படின்னு சொல்லலாம். பணம் வச்செல்லாம் பண்றோம் இல்லையா, இந்த ரம்மி கேம்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி எல்லாம் வந்து gambit தான். கிடைச்ச ஒரு கிளவரா விளையாடி அமௌண்ட் எடுக்கிறவங்களும் எடுப்பாங்க, லாஸ் பண்றவங்களும் இருப்பாங்க. ஒரு ரிஸ்கோட செய்யக்கூடிய கேம்ஸ் தான் இந்த கேம்பெட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? கன்க்ளூஷன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன், the shopkeeper was fined for selling inferior quality goods at half the price. inferior quality goods அதாவது தரம் குறைந்த ஒரு பொருளை விற்கிறனால ஷாப்கீப்பருக்கு ஃபைன் போட்டுட்டாங்கன்னு சொல்றாங்க. அதுக்கும் இந்த கேம்பெட்க்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை, விட்டுலாம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாருங்க, giving discount on elevated price is a clever plan intended to increase sales. ஓகேவா? ஒரு பொருளுக்கு இருக்கிறத விட விலையை கூட்டிட்டு அதுல டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க பாத்தீங்களா. அப்படி டிஸ்கவுண்ட் கொடுத்தா நம்ம டிஸ்கவுண்ட்டை பார்த்து ஓ நல்ல டிஸ்கவுண்ட் போல நினைச்சு அந்த பொருளை வாங்குவோம், சேல்ஸ் ஜாஸ்தி ஆகுது. இது ஒரு கிளவரான பிளான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கேம்பெட் அப்படிங்கிறதுக்கு கிளவர் பிளான் அப்படிங்கிறது ஒரு மீனிங் தான். சரியா? கேம்பெட் அப்படிங்கிறதே ஒரு கிளவரான ஒரு கேம், ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்ல டாக்டிக்ஸ், இதெல்லாம் தான் கேம்பெட்டோட மீனிங். அப்போ நமக்கு இந்த கிளவர் பிளான் அப்படிங்கிற வார்த்தை கேம்பெட்டுக்கு மேட்சா இருக்கு. ஸோ செகண்ட் ஒன் நமக்கு ஆன்சரா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, அடுத்து பாருங்க. Consumers complained against the shopkeeper for selling the adulterated foodstuff at exorbitant price. அதாவது கன்சியூமர் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க ஷாப்கீப்பருக்கு எதிரா அடல்டரேட்டட் ஃபுட்ஸ்டஃப், அதாவது நிறைய கலப்படம் இருக்கு அந்த மாதிரி. அதுக்கும் இந்த கேம்பெட்க்கும் சம்மந்தம் விட்டுருங்க. ஃபோர்த் பாருங்க, the announcement of an assured price in the lucky draw was a risky action plan. அதேதான், ரிஸ்க் எடுத்து ஒரு பிளான் பண்றது. சரியா? டு கெயின் அட்வான்டேஜ், நமக்கு அந்த ஒரு நன்மை நடக்கணும்ன்றதுக்காக ஒரு ரிஸ்க் எடுப்போம். இப்போ இந்த ரிஸ்கி ஆக்ஷன் பிளான் வரனால அந்த ஃபோர்த் ஆப்ஷனும். ஸோ கிளவர் பிளான், ரிஸ்கி ஆக்ஷன் பிளான் இதெல்லாம் தான் கேம்பெட்டோட மீனிங். சரியா? அப்போ 2 and 4 அப்படிங்கிறதா நமக்கு கரெக்டா இருக்கும். சரி, 2 and 4 அப்படிங்கிறது ஆப்ஷன் 2. அடுத்து பார்க்கலாமா? 16 கொஸ்டின் பாருங்க. his false accusation caused indignation all around. இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல அதே மாதிரிதான் indignation அப்படிங்கறத ஹைலைட் பண்ணிருக்காங்க. அது ரிலேட்டடா வரக்கூடிய வார்த்தை எங்கேயாச்சும் கன்க்ளூஷன்ல இருக்குன்னா அதை நம்ம சூஸ் பண்ணோம். 15 கொஸ்டின் பார்த்தோம்ல அதே பேட்டர்ன்ல தான் கேட்டிருக்காங்க. பாருங்க, இன்டிக்னேஷன் அப்படின்னு சொல்லும்போது கோபப்படுறது ஒரு எரிச்சல் ஆகுறது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், இன்டிக்னேஷன் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அவன் மேல பொய்யா ஒரு புகார் கொடுக்கறனால அவனுக்கு அந்த கோபமோ எரிச்சலோ ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரியா? ஆப்ஷன்ஸ் பாருங்களா. ஃபர்ஸ்ட் பாருங்க, கன்க்ளூஷன் பாருங்க. the indigenous population has suffered profound injustice அப்படின்றாங்க. இந்த சென்டென்ஸ் வாசிக்கும் போது எங்கேயுமே அந்த எரிச்சல் பத்தியோ இல்ல கோபம் பத்தியோ இதை பத்தி எதுவுமே கொடுக்கல. ஃபர்ஸ்ட் ஒன் வராது. அடுத்து பாருங்க, it has become a common practice to level allegation against the opposition parties. இதுலயுமே அந்த மாதிரி வரல. சரியா? அடுத்தது பாருங்க, the unjust treatment meted out to soldiers caused shock and anger. என்ன வந்துடுச்சு இல்லையா, அவங்களுக்கு வந்து நேர்மை இல்லாம நடந்துகிட்டனால ஷாக்கும் ஆங்கர். இந்த ஷாக் ஆங்கர் அப்படிங்கறதா இந்த இன்டிக்னேஷனோட மீனிங்கே. ஓகேவா? ரொம்ப கோவப்படுறது இல்ல அதிர்ச்சி அடைகிறது அப்படிங்கறதா இன்டிக்னேஷனோட மீனிங். இந்த மீனிங்க்கு கரெக்டா இருக்கிறது இந்த ஆப்ஷன் 3. அடுத்தது பாருங்க, he has fallen into a debt trap and is going through a phase of depression. டிப்ரெஷன் அதுக்கு இன்டிக்னேஷன்லாம் வராது. சரியா? அப்ப ஆங்கர், ஷாக் இதெல்லாம் தான் இன்டிக்னேஷனோட மீனிங்லாம் மேட்ச் ஆகுது. ஸோ ஆன்சர் வந்து 3 மட்டும் தான் நமக்கு வரும். ஒன்லி 3 அப்படிங்கறதா நம்மளோட ஆன்சரா இருக்கும். ஒன்லி 3 இங்க இருக்குன்னு பாருங்க, ஆப்ஷன் 4. ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து பார்க்கலாமா? அடுத்து பாருங்க, 17th கொஸ்டின். மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கேட்டிருக்காங்க. டு பே மணி டு யூஸ் அ ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் ரெகுலர்லி. ஒரு ப்ராடக்ட்டை ரெகுலரா யூஸ் பண்றதுக்கு அமௌண்ட் கொடுக்கறத நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஒரே வார்த்தையில, இதெல்லாமே ஒன் வேர்ட் சப்ஸ்கிரிப்ஷன். சரியா? ஒரே வார்த்தையில என்னன்னு சொல்லுவோம்னு கேட்கறாங்க. டு ஆர்டர் ட்ரீட்மெண்ட் ஃபார் சம்மன், அதுக்கு என்ன சொல்லுவோம்? டு புட் தாட்ஸ் இன் பேப்பர் ஆர் பிரிண்டர் ஃபார்ம், நம்ம நினைக்கிறத பேப்பர் வடிவத்துல எழுதுறோம் அப்படின்னா, எழுத்து வடிவத்துல இருக்கு அப்படின்னா அதுக்கு என்ன சொல்லுவோம்? டு அட்ரிபியூட் காஸ் ஆர் கேரக்டரிஸ்டிக் டு சம்திங், நடந்த ஒரு நிகழ்வுக்கு இன்னொன்னுக்கு மேல ஒரு பலியை போடுறது ஒரு இன்னொன்னுக்கு மேல சமர்ப்பிக்கிறது, இதனாலதான் நடந்துச்சு அப்படின்னு சமர்ப்பிக்கிறதுக்கு என்ன சொல்லுவோம்? இந்த மாதிரி நிறைய கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் பாருங்க, அஸ்கிரைப், சப்ஸ்கிரைப், பிரிஸ்கிரைப், டிரான்ஸ்கிரைப். ஓகேவா? 4 பாருங்களேன். சப்ஸ்கிரைப் நமக்கு தெரியும் இல்லையா, யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இன்ஸ்டாகிராம் சப்ஸ்கிரைப், இந்த மாதிரிலாம் வரும். சப்ஸ்கிரிப்ஷன்னாலே அப்ப என்னன்னா மேக்ஸிமம் சில இதுல ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன், சில இதுல பெய்ட் சப்ஸ்கிரிப்ஷன். அப்போ அவங்களோட பேஜை நம்ம ரெகுலரா பார்க்கணும், இல்ல அவங்க போடுற போஸ்ட் எல்லாம் பார்க்கணும், இல்ல அவங்க என்ன சொல்ல வராங்களோ அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரெகுலரா
தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பே பண்ணணும். அதுதான் சப்ஸ்கிரைப். அப்ப இந்த ஃபர்ஸ்ட்ல நம்ம அதான பார்த்தோம், டு பே மணி டு யூஸ் அ ப்ராடக்ட். ஒரு ப்ராடக்ட்டை யூஸ் பண்றதுக்கு இருக்கலாம், இல்லைன்னா ஒரு சர்வீஸ் ரெகுலர்லி அவங்க நமக்கு தரக்கூடிய ஒரு விஷயத்த நம்ம டெய்லி அதை வந்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம காசு கட்டணும். அதுதான் இந்த சப்ஸ்கிரைப். சரியா? இப்போ 1க்கு பி அப்படிங்கிறது கரெக்டா இருக்கும். 1க்கு பி. அடுத்து 2க்கு பாருங்க, டு ஆர்டர் ட்ரீட்மெண்ட் ஃபார் சம்ஒன். டு ஆர்டர் ட்ரீட்மெண்ட் ஃபார் சம்ஒன். இதுக்கு என்ன வரும்? பிரிஸ்கிரைப்னு வரும். பிரிஸ்கிரைப் அப்படின்னு வரும் 2க்கு. ஏன்னா பிரிஸ்கிரிப்ஷன் டாக்டர் எழுதி தருவாங்க கரெக்டா? பிரிஸ்கிரிப்ஷன் அதுவுமே நம்ம இந்த மெடிக்கல் யூசேஜ்ல இந்த பிரிஸ்கிரைப் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவோம். இன்னொன்னு ஏதாவது ஒரு லா சட்டம் ஏதாவது கொண்டு வர முன்னாடி பிரிஸ்கிரைப் அப்படிங்கிறது, அதாவது ஒரு ஆர்டர் போடுறதா இருக்கலாம், இல்ல ஒரு சஜஷன் சொல்றது. பிரிஸ்கிரைப் அதுலயே பாருங்க, ப்ரீன்னு இருக்கு, ஸ்கிரைப்னு இருக்கா. ப்ரீனா முன்னாடி, ஸ்கிரைப் எழுதுறது முன்னாடியே எழுதிடுறது. அப்போ ஒரு ஆர்டரை நம்ம எழுதுறோம், அவ்வளவுதான். சரி, அப்ப டு ஆர்டர் ட்ரீட்மெண்ட் ஃபார் சம்ஒன் அப்படிங்கிறதுக்கு பிரிஸ்கிரைப். அடுத்தது பாருங்க, டு புட் தாட்ஸ் இன்டு பேப்பர் ஆர் பிரிண்டர் ஃபார்ம். நம்ம நினைக்கிறத ஒரு எழுத்து வடிவிலையோ இல்ல பிரிண்டாவோ எடுத்துக்கிறத என்னன்னு சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. அதுக்கு என்னது? டிரான்ஸ்கிரைப் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப 3க்கு டி. அப்புறம் பாருங்க, டு அட்ரிபியூட் அ காஸ் ஆர் கேரக்டரிஸ்டிக் டு சம்திங். ஓகேவா? இதுக்கு என்ன வரும்? அஸ்கிரைப்னு வரும். அஸ்கிரைப் அப்படின்னா நடந்த ஒரு நிகழ்வுக்கு வேற ஒரு ஆள் மேலேயோ இல்ல வேற ஒரு செயலை சமர்ப்பிக்கிறது. இப்ப என்ன சொல்லலாம்? ஐ அஸ்கிரைப் மை சக்சஸ் டு மை பேரண்ட்ஸ் அண்ட் மை ஹார்ட் ஒர்க். என்னோட சக்சஸ்க்கு நான் யாருக்கு சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னா என்னோட பேரண்ட்ஸ்க்கு சமர்ப்பிக்கிறேன், அவங்களோட சப்போர்ட், இல்ல என்னோட ஹார்ட் ஒர்க்குக்கு நான் பண்றேன். சோ எதுக்கு நம்ம வந்து அந்த சமர்ப்பணத்தை கொடுக்குறோமோ அதை அஸ்கிரைப் அப்படின்னு சொல்றோம். சரியா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 4த்துக்கும் அஸ்கிரைப் அப்படிங்கிறது நம்ம நடந்த ஒரு நிகழ்வு ஒருத்தங்க மேல சமர்ப்பிக்கிறதுக்கு சொல்லலாம். சப்ஸ்கிரைப் அப்படிங்கும் போது சேனல் சப்ஸ்கிரைப் பண்றதுலாம் சொல்லுவோம் இல்லையா? காசு கொடுத்து பண்றது, காசு ஃப்ரீயாவோ ஏதோ ஒரு விஷயத்த நம்ம ரெகுலரா ஃபாலோ பண்ணணுன்றதுக்காக பண்றோம். பிரிஸ்கிரிப்ஷன் அப்படின்னா டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன், இல்ல லா ஏதாச்சும் புதுசா சட்டம் போடுறாங்கன்னா முன்னாடியே எழுதுறது. ப்ரீ அப்படிங்கிறது முன்னாடியே எழுதி வைக்கிறது, ஒரு ஆர்டர் பண்ற மாதிரி. அப்புறம் டிரான்ஸ்கிரைப் அப்படின்னு சொல்லும் போது எழுத்து வடிவத்துல இருக்கு. சரியா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப பாருங்க, 1க்கு என்ன வந்திருக்கும்? பி வந்திருக்கும். 2க்கு சி வந்திருக்கும். 3க்கு டி, 4க்கு ஏ. சிம்பிளா? அடுத்து பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, மேக் நோ போன்ஸ் அபவுட். இந்த இடியமோட மீனிங் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. மேக் நோ போன்ஸ் அபவுட். ஃபர்ஸ்ட் மேக் நோ போன்ஸ் அபவுட் அப்படின்னா பிராங்கா பேசுறது, ஓப்பனா பேசுறது, எந்த தயக்கமும் இல்லாம பேசுறது. சோ அதனால நமக்கு எந்த டவுட்டுமே வராது. அவங்க பேசினா ஃபுல்லா ஓப்பனா பேசிடுவாங்க. நம்ம அதுல வந்து அவங்க போய் சொல்றாங்க இந்த மாதிரி எந்த ஒரு டவுட்டுமே இருக்காது. மேக் நோ போன்ஸ் அபவுட் அப்படின்னாலே கட் அண்ட் ரைட்டா பேசுறாங்க, பிராங்கா ஓப்பனா பேசிட்டு, டைரக்ட் பேசுறது. ஓகேவா? ஆப்ஷன் பாருங்க, someone who is unpredictable and can cause damage if not in check. ஒருத்தங்களை யூகிக்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது இங்க வராது. ஈவென்ச்சுவலி ஆஃப்டர் லாங் பீரியட் ஆஃப் டைம், ரொம்ப நாளுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்றதுக்கான்னு கேக்குறாங்க. இல்ல, அந்த மீனிங்கும் வராது. டு ஸ்டேட் அ ஃபேக்ட் so there is a no doubt or objection. ஒரு ஃபேக்ட்ல சொல்லிட்டா அதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லாம இருக்கிறது, அது கரெக்ட். இப்போ பாருங்க, நாட் willing to accept the idea of others. மத்தவங்களோட ஐடியாவை எடுத்துக்காம இருக்கிறது, அதெல்லாம் இங்க கிடையாது. அப்போ ஆப்ஷன் 3 தான் நமக்கு கரெக்ட் ஆன்சர். மேக் நோ போன்ஸ் அபவுட் அப்படின்னா ஒரு ஃபேக்ட் இருக்கு அப்படின்னா அது உண்மையா தான் இருக்கும், பிராங்கா ஓப்பனா தான் இருக்கும். அதுல எந்த டவுட்டுமே பட தேவை. அடுத்து பார்க்கலாமா? 19th கொஸ்டின் பாருங்க, சினானிம் கேட்டிருக்காங்க. மேலிங் அப்படிங்கிற வார்த்தைக்கு மீனிங் கேட்டிருக்காங்க. இது வந்து நிறைய தடவை கேட்கக்கூடிய ஒரு இது, பெனின், மேலின் அப்படிங்கிறது. இதே பெனின் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா பாசிட்டிவான ஒரு வார்த்தைன்னு அர்த்தம். மேலிங் எம்ஏஎல்னு வந்தாலே அது ஒரு நெகட்டிவான வார்த்தை. நம்ம மேல் நியூட்ரிஷன் படிச்சிருப்போம் இல்லையா? மேல் ஃபங்க்ஷன் படிச்சிருப்போம். மேல் அப்படின்னு வேர்டு வந்தாலே அது ஒரு நெகட்டிவான வார்த்தை. இதே பிஇஎன் அப்படின்னு வந்தாலே அது பாசிட்டிவான வார்த்தை. சரியா? மேல் வந்துட்டா அப்ப நெகட்டிவான வார்த்தை. இப்ப சினானிம் கேட்கறாங்க. அப்ப அதே நெகட்டிவான வார்த்தை எங்க இருக்கோ அதான் நம்ம சூஸ் பண்ணணும். இவில்னா பேடுன்னு அர்த்தம். அப்ப அதுதான் கரெக்ட் ஆன்சர். அதுவுமே நெகட்டிவான வார்த்தை. ஸோ மேலிங்க்கு பேட் அப்படிங்கிறது கரெக்ட். மேலிங்னா தீமை, இவில் பேட்னாலும் தீமை. மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாம் பாருங்க, ரேடிக்கல் இருக்கா? ரேடிக்கல் அப்படிங்கிறது ஒரு ஃபண்டமெண்டல் பேசிக்கா உள்ளதை சொல்றது ரேடிக்கல், அது வராது. அப்புறம் நிகிலிஸ்டிக் அப்படின்னா மறுக்கிறது. நம்ம ஏதோ ஒரு ரிலீஜனையோ இல்ல ஏதோ ஒரு மாரல் பிரின்சிபல்ஸை நம்ம மறுக்கிறோம் அப்படின்னா அது நிகிலிஸ்டிக் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? இன்சர்ஜென்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்சர்ஜென்ட்னா கிளர்ச்சி பண்றது, நாட்டுக்கு எதிராகவோ இல்ல நம்ம அரசுக்கு எதிராகவோ ஒரு கிளர்ச்சி பண்றோம் அப்படின்னா அதை இன்சர்ஜென்ட் சொல்லுவோம். அதுவுமே இங்க கரெக்ட் ஆன்சர் இவில். சினானிம் கேட்டா இவில், பேட் அந்த மாதிரி வரும். ஆண்டனம் கேட்டா இதுக்கு அப்படியே ஆப்போசிட் வந்து பெனின். பெனின் இல்ல குட் அப்படிங்கறதா இதோட ஆப்போசிட். சரியா? அடுத்து பார்க்கலாமா? அடுத்து பாருங்க, கிக்ட் அப் அ ரோ. ஒரு இடியம் கொடுத்திருக்காங்க, கிக்ட் அப் அ ரோ. இதுக்கு கரெக்டான இந்த ஆப்ஷன்ல கொடுத்திருக்கிறதுல எந்த சென்டென்ஸ் இதுக்கு கரெக்டா வருது அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. பாருங்க, கிக்ட் அப் அ ரோ. ஒரு ரோ இருக்குன்னு வைங்க, பெரிய ரோ இருக்கு. அதை மொத்தமா கிக் பண்ணி விட்டா ஒருத்தர் இன்னொருத்தனை இருப்பான். இப்படி ஒரு 4-5 பேர் இருக்காங்கன்னா ஒருத்தனை நம்ம வந்து மிதிக்கிறோம் அப்படின்னா அவன் இன்னொருத்தன்ட்ட போய் விழுவான், அவன் அங்க போய் விழுவான். இது மொத்தமே கலைஞ்சு போயிடும். கரெக்டா? இது வந்து ஒரு இதை நல்லா அடுக்கி வச்சிருக்காங்க, ரோல நிறைய அடுக்கி வச்சிருக்காங்கன்னு வைங்க, ஒரு புக்குன்னு கூட வச்சுக்கலாமே. வரிசையா புக் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஏதோ ஒண்ணு நம்ம மிதிக்கிறோம் அப்படின்னா மொத்தமா அது சரிஞ்சு விழுந்துரும், மொத்தமா போயிடும். கரெக்டா? அப்போ கிக்ட் அப் அ ரோ அப்படிங்கறதோட மீனிங் என்ன அப்படின்னா
சின்னதா நம்ம பண்றது ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்திடும். ஒரு பெரிய குழப்பம் அப்படிங்கிறதுதான். அது கரெக்டான ஆன்சர் பிக் ஃபஸ் அப்படிங்கிறதான். பிக் ஃபஸ் ஆப்ஷன் பி தான் நமக்கு கரெக்டா இருக்கும். நான் மத்த ஆப்ஷன்ஸ் பாருங்க. ஈவன் இஃப் யூ ஆர் நாட் ஏபிள் டு ஹெல்ப் அவர் ஃப்ரெண்ட்ஸ் வி ஷுட் நாட் ட்ரீட் தம் கோல்ட்லி அண்ட் ஃபார்மலி. நமக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ண முடியாட்டி கூட அவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு கொடுத்துருக்காங்க. அதுல கிக் த பரோக்கு சம்பந்தமே இல்லை. இப்போ மிஷன் ஆபரேட்டர் கிரியேட்டட் அ பிக் ஃபஸ் when he was admonished for not following the instruction correctly. இல்ல பிக் ஃபஸ் அப்படின்னாலே பெரிய குழப்பம்னு அர்த்தம். கிக் த பரோக்கு அதுதான் மீனிங் கூட. சரி, அப்போ ஆப்ஷன் பியா இருக்கா? நிறைய சான்ஸ் இருக்கு. இதுக்கும் அடுத்தது பார்க்கலாம். சக்சஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் பட் நாட் பை ரிசோர்ட்டிங் டு அன்ஃபேர் மீன்ஸ். வெற்றி முக்கியம் தான், ஆனா நேர்மை இல்லாம பண்ணக்கூடாதுன்னு கேக்குறாங்க. அது இங்க வரல. பாருங்க, the brothers have been running around ever since they had dispute over their land. அவங்க லேண்ட் பிரச்சனை அப்படிங்கிறாங்க. இது ஏதோ ஒரு பிரச்சனையே சொல்லுது, பட் பெரிய குழப்பம் அந்த மாதிரி இல்ல. இங்கதான் பிக் ஃபஸ் அப்படிங்கிறது கரெக்டா. ஸோ கம்பேர் பண்ணும்போது ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஆப்ஷன் பினா பி கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் பி கரெக்டா. ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து பார்க்கலாமா? ஒவ்வொரு கொஸ்டினுமே ஒரு தடவை பாஸ் பண்ணிட்டு உங்களுக்கு ஆன்சர் தெரியுதா அப்படிங்கறத செக் பண்ணிக்கோங்க. சரியா? பாருங்க 21 பாருங்க. ஆன்டனிம் கேட்டிருக்காங்க, அதாவது ஆப்போசிட் கேட்டிருக்காங்க. என்ன வார்த்தைக்கு? இன்கான்டேஷன் அப்படிங்கிற வார்த்தைக்கு. இன்கான்டேஷன் அப்படின்னாலே மேஜிக்னு இருக்கும். மந்திர தந்திரம் எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அதான் நம்ம என்ன சொல்லுவோம்? இன்கான்டேஷன். அப்ப இதோட ஆப்போசிட் கேட்கறாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க ரியாலிட்டி. ரியாலிட்டினா நிஜ வாழ்க்கை, ரியல் அப்படிதானே. இன்கான்டேஷன்ங்கிறது மேஜிக், நிஜம் இல்லாத ஒரு ஒன்ன சொல்றது, மந்திரம் அந்த மாதிரி. ரியாலிட்டிங்கிறது உண்மையை சொல்றது. அப்ப அப்படியே ஆப்போசிட்டா இருக்கா ரெண்டுமே? நமக்கும் ஆப்போசிட் தான் கேக்குறாங்க. சோ இன்கான்டினேஷன் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் ரியாலிட்டி. மற்ற ஆப்ஷன்ஸ் பாருங்க. சக்சஷன். சக்சஷன் அப்படின்னா விக்டரி, சக்சஸ் ஆகுறது, விக்டரின்னு சொல்லலாம். ட்ரையம்ஃப்னு ஒரு வேர்ட் இருக்கு. இதெல்லாம் வந்து சினானிமா கேட்டா யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? இதுக்கு ஆப்போசிட் கேட்டா ஃபெயிலியர் யூஸ் பண்ணிக்கலாம். இது சினானிம், இது வந்து ஆன்டனிம். அடுத்து பாருங்க லிபரல். லிபரலா இருக்கிறதா ஃப்ரீயா விடுறதுன்னு சொல்லுவேன். எங்க டீச்சர் ரொம்ப லிபரல் இப்படிலாம் சொன்னா ஃப்ரீயா விடுறாங்க அப்படின்னு அர்த்தம். பாருங்க அபாண்டன்னா நிறைய இருக்கிறது, மோர் நிறைய இருக்குது. மோர் சொல்லலாம், பிளென்டி சொல்லலாம். சரியா? ஃபுல்லுன்னு சொல்லலாம். இதெல்லாம் வந்து அபாண்டனோட சினானிம். சரியா? இப்போ இன்கான்டேஷன் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் வந்து ரியாலிட்டி. அடுத்து பார்க்கலாமா? 22 பாருங்க. 22 பாருங்க. a person who deliberately set fire to a building. ஒரு பில்டிங்க்கு வேணும்னே ஃபயர் கொளுத்துறாங்கன்னா அவங்களை என்னன்னு சொல்லுவோம்? ஒரே வார்த்தையில என்ன சொல்லுவோம்? ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன். சரியா? இது என்னன்னு சொல்லலாம். அப்புறம் செகண்ட் பாருங்க. one who devotes one life to the welfare of other people. மத்தவங்களுக்கு நல்லது நினைக்கிறவங்கள என்ன சொல்லலாம்? அப்புறம் one who does not believe in the existence of God. கடவுள் கிடையாது, கடவுள்னு ஒருத்தர் கிடையாதுன்னு சொல்லுவாங்களே அவங்களை என்னன்னு சொல்லலாம்னு கேக்குறாங்க. the one who has narrow and prejudiced religious views. அதாவது என்னன்னா தன்னோட தான் ஃபாலோ பண்ணக்கூடிய ரிலீஜியன் ஒரு தான் ஃபாலோ பண்ணக்கூடிய பிலீவ்ஸை மட்டும் தான் நம்புவாங்க. மத்தவங்களோடதெல்லாம் அவங்க ஒரு கணக்குல எடுத்துக்க மாட்டாங்க. அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? அந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரியா? பாருங்க ஆப்ஷன்ல ஆல்ட்ரூஸ், பைகாட், அர்சனஸ், ஏத்திஸ்ட். இது எல்லாமே ரொம்ப முக்கியமான ஒரு ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன், ரிப்பீட்டடா கேட்கறது. சரியா? ஃபர்ஸ்ட் ஆல்ட்ரூஸ்ட் இருக்கா? ஆல்ட்ரூஸ்ட் அப்படின்னாலே பாசிட்டிவான வார்த்தை, எல்லாருக்குமே நல்லதுன்னு நினைக்கிறவங்கள தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஆல்ட்ரூஸ்ட்னு சொல்லலாம். செல்ஃப்லெஸ் பர்சன் சொல்லலாம். செல்ஃபிஷா இருக்க மாட்டாங்க, செல்ஃப்லெஸ்ஸா இருப்பாங்க. சரியா? ஆல்ட்ரூஸ்ட்க்கு செல்ஃப்லெஸ் அப்படின்னா எல்லாருக்கும் நன்மைன்னு நினைக்கணும். அப்ப கரெக்டானது 2 தான் கரெக்ட். சரியா? ஆல்ட்ரூஸ்ட்க்கு 2 அப்படிங்கிறது கரெக்ட். அடுத்து பாருங்க பைகாட். பைகாட் அப்படின்னா மத்தவங்களோட ரிலீஜனையோ இல்ல மத்தவங்களோட ரேஸையோ மத்தவங்களோட பிலீவ்ஸ் இந்த மாதிரி அவங்களோட இதுலதான் வைராக்கியமா இருப்பாங்க. மத்தவங்களோட கொஞ்சம் கூட அவங்க மதிக்க மாட்டாங்க, இல்ல அதை வந்து ஏத்துக்க மாட்டாங்க. அப்படின்னா அவங்களதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? பைகாட் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டா இருக்கு. as a narrow மைண்டா இருப்பாங்க. அண்ட் prejudiced religious views. ரிலீஜியஸ் விஷயத்துல அவங்களோடதுதான் கரெக்டான்னு இருப்பாங்க. ஸோ பைகாட்டுக்கு நமக்கு 4 வரும். அப்போ ஏ 2க்கு வந்து ஏ வரப்போகுது, 4க்கு பி வருது. 2A 4B. கரெக்டா? ஆன்சர் ஆப்ஷன் 1 தான் இருக்கும். இதுக்கும் மத்ததும் செக் பண்ணிடலாமா? 1க்கு சியான்னு பாருங்க. a person who deliberately set fire to a building. பில்டிங்க்கு வேணும்னே ஃபயர் வைக்கிறவங்க அர்சனிஸ்ட்னு சொல்லுவாங்க. அர்சன் அப்படின்னாலே ஃபயர் வைக்கிறவன் தான். சரியா? அப்புறம் பாருங்க வேற என்ன இருக்கு? one who does not believe in the existence of God. கடவுள் இல்லைன்னு சொல்றவங்க ஏத்திஸ்ட். இதே கடவுள் இருக்குன்னு சொல்றவங்கள தீஸ்ட்னு சொல்லுவோம். எக்ஸ்ட்ரா ஒரு ஏ போட்டுட்டோம் அப்படின்னா கடவுள் இல்லைன்னு ஆயிடும். அப்ப ஆன்சர் ஆப்ஷன் 1க்கு சி. பில்டிங் வைக்கிறவங்க ஃபயர் வைக்கிறவங்க அர்சனிஸ்ட். 2K ஆல்ட்ரிஸ்ட் எல்லாருக்கும் நல்லது நினைக்கிறவங்க. 3D ஏத்திஸ்ட் கடவுள் இல்லைன்னு சொல்றாங்க. 4B பைகாட் அவங்க ரிலீஜனை மட்டும் தான் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க, அவங்க ரேஸை மட்டும் தான் ஃபாலோ பண்ணுவாங்க, மத்ததை அவங்க மதிக்க மாட்டாங்கன்னா அது பைகாட். ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து பார்க்கலாமா? 23 பாருங்க. the boy exulted in the success of his petty thefts but the august mother knew it all. சரியா? சின்ன சின்ன திருட்டுகளை பண்றான். யாரு? அந்த பையன். எக்ஸல்டட் அப்படின்னா சந்தோஷப்படுறான். அந்த திருட்டு வந்து சந்தோஷம், திருடிட்டான் அப்படின்னா அவன் சந்தோஷப்படுறான். நல்ல வேலை யார்ட்டையும் மாட்டாம திருடிட்டோம் அப்படின்னு அந்த சக்சஸ் நினைச்சு சந்தோஷப்படுறான். ஆனா பட் த ஆர்கஸ் ஐடு மதர், அந்த அவங்க அம்மாக்கு எல்லாமே தெரியும்னு சொல்றாங்க. ஆர்கஸ் ஐடுனா என்ன? இப்ப இந்த வார்த்தைக்கு தான் ஆர்கஸ் ஐடுக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க.
ஃபர்ஸ்ட் ஆர்கசைட் அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கக்கூடிய கண்கள் அப்படின்னு சொல்லலாம். வாட்ச்ஃபுல், விஜிலண்ட் இதெல்லாம் சொல்லலாம். விஜிலண்ட் அப்படின்னா சிசிடிவி கேமரா மாதிரி எது பண்ணாலும் கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த மாதிரி ஆர்கசைடு. அவங்கள்ட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. அவங்க பார்வையில் கழுகு பார்வைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் ஆர்கசைடு அப்படின்னு சொல்லும்போது எல்லாமே தெரியும் அப்படின்னு. அப்போ இவன் எல்லா திருட்டையும் வந்து அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். யாருக்குமே தெரியலன்னு நினைச்சு அவன் சந்தோஷப்படுறான். சக்சஸ்ஃபுல்லா திருடிட்டும் நினைக்கிறான். பட் ஆனா அவங்க அம்மாவுக்கு தெரியுது. ஆர்கசைடு மதர் எல்லாத்துக்கும். ஸோ ஆர்கசைடு அப்படின்னாலே வாட்ச்ஃபுல்னு சொல்லலாம், இல்லை கேர்ஃபுல்னு சொல்லலாம், விஜிலண்ட்னு சொல்லலாம். ஒரு விஷயத்துல அவங்க ரொம்ப கரெக்டா இருக்காங்க, தெரியுது அவங்களுக்கு அப்படின்னா அதுதான் ஆர்கசைடு. ஆப்ஷன் பாருங்க. The boy was clever enough to take a little money at the time, so that his mother never noticed it. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க, அந்த பையன் ரொம்ப கிளவர், புத்திசாலி, அப்பப்போ சின்ன மணி கொஞ்சம் கொஞ்சம் மணி எடுத்துடுறான், அவங்க அம்மா அதை கவனிக்கலன்னு சொல்றாங்க. பட் இங்க நல்ல தெளிவா கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல. ஆர்கசைடு மதர் அப்படின்னா கவனிச்சிருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் வராது. அடுத்து பாருங்க. The mother looked at her boy with such love and compassion that he regretted his action. அவங்க அம்மா அவனை வந்து அன்போட பாத்துக்கிறாங்க. சச் லவ் அண்ட் கம்பஷன், அன்பா பாக்குறாங்க. அப்ப ஐயோ நம்ம அம்மா அன்பா பாக்குறாங்கன்னு அந்த வேலையை அவன் பண்ணாம இருக்கான். அவன் பண்ண வேலைக்கு அவன் வருத்தப்படுறான்னு சொல்லியிருக்காங்க. அது எதுவுமே இங்க வரல. அடுத்து பாருங்க. அந்த தேர்ட் பாருங்க. The mother was extremely vigilant. கரெக்டா இருக்கா? Caught the boy red-handed one day. கையும் களவுமா பிடிச்சிட்டாங்க அவங்க அம்மா. ரொம்ப கேர்ஃபுல்லா அந்த பையனை பார்த்து கையும் களவுமா பிடிச்சிட்டாங்க. அப்ப இதுதான் கரெக்ட் ஆன்சர். அப்ப 3 தான் நமக்கு கரெக்ட். ஆர்கசைடுக்கு ஆப்ஷன் 3 தான் கரெக்ட். அப்ப 4th செக் பண்ணிக்கலாமா? That doting mother failed to see the fault of her boy. failed to see the fault. அந்த பையன் பண்ண ஃபால்ட்டை கவனிக்கல. failed to see, கவனிக்கலன்னு சொல்லியிருக்காங்க. அது தப்பு. கவனிச்சிருக்காங்க, ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்திருக்காங்க. ஸோ 3 தான் நமக்கு கரெக்ட். 3 மட்டும் தான் கரெக்ட். அப்போ ஆப்ஷன் 4 தான் நம்மளோட ஆன்சர். ஒன்லி 3 இஸ் கரெக்ட். அடுத்து பார்க்கலாமா? 24 பாருங்க. சினானிம் கேட்டிருக்காங்க. இன்ஃபைனைட்டைசிமல் இந்த வார்த்தைக்கான சினானிம் என்ன? ஃபர்ஸ்ட் இதோட மீனிங் என்னன்னா ஸ்மால் அர்த்தம். இதுல இப்படி இருக்கா, SIMAL மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்ஃபைனைட்சிமல் அப்படின்னா எக்ஸ்ட்ரீம்லி ஸ்மால், ரொம்ப சின்னதா இருக்கிறது. ஸ்மால்னு சொல்லலாம், டைனின்னு சொல்லலாம். சரியா? இதெல்லாம் தான் நமக்கு வந்து சினானிமா வரும். ஆப்ஷன் பாருங்களேன். கேலண்ட். கேலண்ட் அப்படின்னா ரொம்ப பிரேவா இருக்கிறது, ரொம்ப தைரியமா இருக்கிறது, போல்டா இருக்கிறது, வேற கான்பிடென்டா இருக்கிறது. இதெல்லாம் தான் வந்து கேலண்ட். அப்புறம் பாருங்க. இன்சிக்னிபிகன்ட் அப்படின்னா முக்கியம் இல்லாததுன்னு அர்த்தம். அந்த அளவுக்கு முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லுவோம்ல அது. போல்டு அப்படின்னாலும் அதேதான். கேலண்ட் போல்டு எல்லாம் ஒண்ணுதான். அதுக்கும் இன்ஃபினிட்டிசிமலுக்கும் சம்பந்தம் இல்லை. அப்புறம் அன்அபாஷ்டு. அன்அபாஷ்டு அப்படின்னா எதுவுமே கான்பிடென்டா இருக்குது. அன்அஷேம்னு அர்த்தம். எதுக்குமே கூச்சப்பட தேவையில்ல. சரியா? அந்த மாதிரி இருக்குது. அதுவும் இங்க வராது. இன்சிக்னிபிகன்ட் மட்டும் தான் நமக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகுது. ஏன்னா இன்ஃபைனிட்டிசிமல் அப்படின்னா ஸ்மால், சின்னது அப்படின்னு சொல்லலாம், இல்ல முக்கியம் இல்லாத விஷயம். அந்த அளவுக்கு ஒரு சின்ன மேட்ரு, முக்கியம் இல்லாத மேட்ரு சொல்ல முடியாது, ஒரு டம்மியான ஒரு விஷயத்த சொல்றது. ஸோ ஸ்மால் ஒரு அளவுலையும் சொல்லலாம், இம்பார்ட்டன்ஸ்லயும் சொல்லலாம். இன்சிக்னிபிகன்ட் முக்கியம் இல்லாதது, சின்ன, அந்த அளவுக்கு முக்கியம் குறைவானது அப்படின்றதுனால இன்சிக்னிபிகன்ட். 4 ஆப்ஷன் கம்பேர் பண்ணும்போது இதுதான் கரெக்ட். 24க்கு ஆப்ஷன் 2 இன்சிக்னிபிகன்ட். அடுத்து பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன்ல கேட்டிருக்காங்க. இதுல he has been a somnambulist since childhood. சின்ன வயசுல இருந்தே அவர் somnambulist அப்படின்னு சொல்லியிருக்காங்க. somnambulist ஹைலைட் பண்ணிட்டு இதுக்கான ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன் கேட்கறாங்க. somnambulist ஃபர்ஸ்ட் என்ன யாரை சொல்லுவோம் அப்படின்றது பார்க்கணும். சின்ன வயசுல இருந்தே somnambulist அப்படின்னு சொல்றாங்க. somnambulist அப்படின்னா ஸ்லீப் வால்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்லீப் வால்கர் அதாவது தூக்கத்துல நடப்பாங்க இல்லையா, அந்த வியாதி இருக்கும் இல்லையா, அவங்களதான் என்ன சொல்லுவோம், somnambulist அப்படின்னு சொல்லுவோம். அப்ப பாருங்க. நம்ம 4 கன்க்ளூஷனை ஃபர்ஸ்ட் பார்ப்போம். he entertains people by speaking without moving his lips. லிப்ஸ அசைக்காமலே அவனால பேச முடியும். பேசுற மாதிரியே இருக்காது, ஆனா வார்த்தை வெளில வரும். இந்த மாதிரி சொல்றோம். இந்த மாதிரி அவன் வந்து பீப்புளை என்டர்டைன் பண்றான். as if the voice is coming from somewhere else. வாய்ஸ் வந்து வேற எங்கேயோ இருந்து வரும், ஆனா வார்த்தை வந்துட்டு இருந்தான். ஒரு லிப்ஸ் அசையாம பேசுறான். இந்த மாதிரி இதுக்கும் ஒரு டேர்ம் இருக்கு. இந்த மாதிரி பேசுறதுக்கு வென்ட்ரிலோக்கிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? வென்ட்ரிலோக்கிசம். இது கூட கேட்கலாம் இல்லையா? லோக்கிசம் 2024ல கேட்ட பேப்பர் இது. சோ இதை வந்து நமக்கு ஃபியூச்சர்ல கொஸ்டினா கேட்கலாம். சோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வென்ட்ரிலோக்கிசம் அப்படின்னு சொன்னா வாயில லிப்ஸ் அசையாமலே நமக்கு வார்த்தை வருது. ஓகே, அடி வயத்துல இருந்து பேசுவாங்களே அந்த மாதிரி. சரி, அப்ப somnambulist இதுக்கு வராது. ஃபர்ஸ்ட் தூக்கிடலாம். அடுத்து பாருங்க. he walks around the sleep unaware of himself and the surrounding. அவன் தூக்கத்திலே நடக்கிறான். அவன் என்ன நடக்குதுன்னு தெரியாம, சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியாம தூக்கத்துல நடக்கிறான். இதுதான் கரெக்ட். somnambulist அப்படின்னா walks in sleep, தூக்கத்துல நடக்குது. அப்ப 2 அப்படிங்கறது தான் கரெக்ட். 2 அப்படின்னா கரெக்ட்னா ஆப்ஷன் 2 தான் நம்மளோட ஆன்சர். மற்ற 2 கூட பாத்துடலாமா? he is expert in soil management and field crop production. சாயில் மேனேஜ்மெண்ட்லயும் கிராப்லயும் வந்துட்டு ரொம்ப எக்ஸ்பர்ட்டா இருக்கிறவங்கள என்ன சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. இதுக்கு அக்ரானமிஸ்ட். சரி, அக்ரானமிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். 4th பாருங்க. he is a reformer who works to achieve social or political change. ஓகே, இதுக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது
ஒரு ரீஃபார்மர் நான் நல்லது நினைக்கிறாங்க சரியா, பொலிட்டிக்கலா சேஞ்ச் ஆகணும், சொசைட்டி சேஞ்ச் ஆகணும், இந்த மாதிரி நினைக்கிறவங்க என்ன ஆக்டிவிஸ்ட்னு சொல்லலாம். சோஷியல் ஆக்டிவிஸ்ட்னு சொல்லுவோம் இல்லையா, நல்லது நினைக்கிறவங்க சரியா. அப்போ சாயில் மேனேஜ்மெண்ட் அது கேட்டா அக்ரானமிஸ்ட், சோஷியல் ஆர் பொலிட்டிக்கல் சேஞ்ச் கேட்டா ஆக்டிவிஸ்ட் சரியா. இப்போ இதுல சோம்னாபுலிஸ்ட் கேக்குறாங்க, அப்போ வாக்ஸ் அண்ட் ஸ்லீப் அப்படிங்கறதான் கரெக்டா இருக்கும். 2 இஸ் கரெக்ட்னா ஆப்ஷன் 2 சரியா. அடுத்து பார்க்கலாமா. 26 பாருங்க. சினானிம் கேட்காங்க. என்ட்ரோபி அப்படிங்கிற வார்த்தைக்கு சினானிம் கேக்குறாங்க. என்ட்ரோபி அப்படின்னு சொல்லும்போது ஒரு டிஸார்டர், ஒரு குழப்பம், இல்ல ஏதோ ஒண்ணு அழிஞ்சு போச்சு, ஒரு அழிவு நடந்திருக்கு, குழப்பம் நடந்திருக்கு, டிஸார்டர் அப்படின்னு சொல்லலாம். அங்கங்க இருக்கிறத சொல்லலாம் டிஸார்டர், சாயோஸ், வேற டிகே, அழிஞ்சு போச்சு, மக்கி போச்சு, இதெல்லாம் தான் என்ட்ரோபிக்கு சொல்லுவோம். இதோட சினானிம் கேக்குறாங்க. டிகே ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல ஆன்சர் இருக்கு, டிகே அழிஞ்சு போறது. மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாம் பாருங்க. எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து டைம் அண்ட் எஃபிஷியன்சி, டைம் அண்ட் ஒர்க்ல அந்த எஃபிஷியன்சிங்கிற கான்செப்ட் வச்சுப்போம். ஒருத்தவங்களோட ஆற்றல் சொல்றது, ஒருத்தவங்களோட திறமைய சொல்றது, ஸ்கில்ல சொல்றது, அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஒருத்தவங்களோட எஃபிஷியன்சின்னு சொல்லுவோம். அப்புறம் ஃபியூட்டிலிட்டி. ஃபியூட்டிலிட்டி அப்படின்னா பயன் இல்லைன்னு அர்த்தம். எந்த பயனுமே இல்லை. ஃபியூட்டைல் அப்படின்னாலே பயன் இல்லை, யூஸ்லெஸ் அப்படின்னு அர்த்தம். யூஸ்லெஸ் சரியா. இப்போ எதுவுமே இங்க வராது. அப்புறம் இனப்னஸ். இனப்னஸ் அப்படின்னா எப்னஸ் அப்படின்னு சொல்லும்போது கேபபிள், இனப்னஸ் அப்படின்னா இன்கேபபிலிட்டின்னு அர்த்தம். ஒருத்தவங்களுக்கு எந்த கெப்பாசிட்டியும் இல்லை, இன்கேபபிலிட்டி. இன்கேபபிலிட்டினா தான் இனப்னஸ், ஸ்கில் இல்லாம இருக்குது சரியா. இப்போ கரெக்ட் ஆன்சர் என்ட்ரோபிக்கு டிகே அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். சினானிம் கேட்கறனால டிகேங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்து பார்க்கலாமா. 27 பாருங்க. ஆண்டனிம் கேட்டிருக்காங்க, ஆப்போசிட் கேட்டிருக்காங்க. ரீகால்சிட்ரண்ட் அப்படிங்கிற வார்த்தைக்கான ஆப்போசிட். ரீகால்சிட்ரண்ட் அப்படின்னு சொல்லும்போது ஒரு விஷயத்துல ஒத்துக்காம இருப்பாங்க இல்லையா, நான் மாறவே மாட்டேன், அட்டம் புடிச்சிட்டு இருப்பாங்க, அதான் ரீகால்சிட்ரன்ட்னு சொன்னாங்க. அவங்க டிஸ்ஒபீடியண்டா இருப்பாங்க. இப்போ ஒருத்தவங்க ஏதோ ஒண்ணு சொல்றாங்க, அதை மதிக்கவே மாட்டோன்னு அடம் புடிச்சிட்டு இருக்கிறது, அவங்க சொல் பேச்ச கேட்கும், இந்த மாதிரி இருக்கிறதா நம்ம ரீகால்சிட்ரன்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதோட ஆண்டனிம் கேட்கறாங்க. இப்போ இது ஒரு நெகட்டிவான வார்த்தை, நமக்கு ஒரு பாசிட்டிவான வார்த்தை வேணும் ரைட்டா. இல்ல ஹால்ட், இம்பீட், இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா நிப்பாட்டுறது, தடை போடுறது, ஸ்டாப் பண்றது, எண்ட் பண்றது, இதெல்லாம் தான் ஒரு எண்ட். வேற என்ன சொல்லலாம், டெர்மினேட், இதெல்லாம் தான் இந்த ஹால்ட் இம்பீட்க்கு வரும் சரியா. இது பாருங்க. இப்போ இந்த ரெண்டுமே நமக்கு வராது சரியா. நிப்பாட்டுறது, தடுக்கிறது அந்த மாதிரி இருக்கு. இந்த சப்ரஸ் அப்படின்னா குறைக்கிறது, குறைக்கிறது அப்படிங்கிறது சப்ரஸ் வரும். அமெண்டபிள் அப்படின்னா நம்ம அமெண்ட்மெண்ட் ஆக்ட் எல்லாம் படிச்சிருப்போம் இல்லையா ஹிஸ்டரியில, சாரி பாலிட்டியில அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படிச்சிருப்போம். ஸோ அமெண்டபிள் அப்படின்னா சேஞ்சபிள்னு அர்த்தம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். அமெண்ட்மெண்ட்னாலே சேஞ்ச் பண்ணிக்கிறதா, ஸோ சேஞ்ச் பண்ணிக்க கூடியது. இதே ரீகல்சிடேட் என்ன பார்த்தோம், சேஞ்ச் பண்ண மாட்டாங்க, ரொம்ப ஸ்டபானா இருப்பாங்க, தான் பிடிச்ச முயலுக்கு தான் அப்படின்னு இருப்பாங்க இல்லையா, அது ஸ்டபானா இருக்கிறது. இது சேஞ்ச் ஆகிக்கிறது, ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகிக்கிறது, இல்ல சேஞ்ச் ஆகிக்கிறத நம்ம அமெண்டபிள்னு சொல்லலாம், அட்ஜஸ்ட் ஆகிக்கிறது. இதுதான் ஆப்போசிட் சரியா. ரீகல்சிடேட் பிடிவாதமா இருக்கிறது, அமெண்டபிள் மாத்திக்கிறது தன்னைத்தானே. ஆன்சர் ஆப்ஷன் 1. ஆண்டனிம் கேட்கனால ஆப்ஷன் 1. அடுத்து பார்க்கலாமா. 28 பாருங்க. the grass is always greener on the other side. இது ஒரு ப்ராவர்ப் மாதிரி. இதுக்கான கரெக்டான மீனிங் கேக்குறாங்க. people always want what they don't have. எது நம்மள்ட்ட இல்லையோ அதை தான் மக்கள் விரும்புவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்குதான் நம்ம என்ன சொல்லுவோம், the grass is always greener on the other side. சரியா. கரெக்டான மீனிங் ஆப்ஷன் 1 தான். அடுத்து பாருங்க. nothing is free, even the things that are free have a hidden cost. உலகத்துல எதுவுமே ஃப்ரீ கிடையாது, எதா அப்படி ஃப்ரீயா கொடுத்துட்டாங்கன்னா அதுல நமக்கு ஏதோ ஒரு செலவு வரப்போகுது அப்படின்னு அர்த்தம் சரியா. பாருங்க. your home is the most comfortable place. இருக்கிறதுல நம்ம வீடு தான் ரொம்ப கம்ஃபர்டபிள் பிளேஸ் அப்படிங்கிறாங்க. அது எதுவுமே இந்த இதுக்கு மீனிங்க்கு வராது சரியா. grass is always greener on the other side இது வராது. இப்போ if you are trying to convince someone of something, words and ideas stronger than using physical force. உங்களை கன்வின்ஸ் பண்ணணும்னா வார்த்தைகளை வச்சுதான் பண்ணணும்லாம் சொல்லிருக்காங்க. இது எதுவுமே இல்ல, ஆப்ஷன் 1 தான் நமக்கு கரெக்ட். எது நம்மகிட்ட இல்லையோ அதுக்குதான் எல்லாருமே ஆசைப்படுவாங்க. இருக்கிறதுக்கு அருமை தெரியாது, இல்லாத ஒரு விஷயத்துக்கு நமக்கு தெரியும். அதுக்குதான் நம்ம என்ன சொல்லுவோம், the grass is always greener on the other side அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். அடுத்து பார்க்கலாமா. 29 பாருங்க. ஸ்டடி ஆஃப் லாங்குவேஜ், ஸ்டடி ஆஃப் ஹேண்ட் ரைட்டிங், ஸ்டடி ஆஃப் எலெக்ஷன் டெஸ்ட், ஸ்டடி ஆஃப் ரிலீஜியன். ஓகேவா, அதாவது ஸ்டடின்னு அர்த்தம். லாஜி வச்சு முடியுதுனாலே ஏதோ ஒரு படிப்பை பத்தி சொல்றாங்கன்னு அர்த்தம். இங்க எல்லாமே லாஜி தான் கரெக்டா. இப்ப எதை பொறுத்துன்றதை வச்சு மாறும். ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் பத்தி படிக்கிறதுக்கு நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஹேண்ட் ரைட்டிங் பத்தி படிக்கிறது என்னன்னு சொல்லுவோம், எலெக்ஷன்ஸ் பத்தி படிக்கிறது என்ன சொல்லுவோம், ரிலீஜியன் பத்தி படிக்கிறது என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் பத்தி படிக்கிறது என்னன்னு சொல்லுவோம், philology அப்படின்னு சொல்லுவோம். philology 1க்கு பி எங்க இருக்கு, ஆப்ஷன் 3. ஆன்சர் ஆப்ஷன் 3 தான் ஆன்சரா இருக்கும். 2D ஆன இருக்க செக் பண்ணிடலாமா. ஸ்டடி ஆஃப் ஹேண்ட் ரைட்டிங் பத்தி படிக்கிறது கிராஃபாலஜி கரெக்ட். அப்புறம் 3A அப்போ ஸ்டடி ஆஃப் எலெக்ஷன் பத்தி படிக்கிறது செஃபாலஜி கரெக்ட். ஸ்டடி ஆஃப் ரிலீஜியன் பத்தி படிக்கிறது தியாலஜி. ஏன்னா இது நீங்க இது படிச்சோம் இல்லையா, இதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் ஏத்திஸ்ட் தீஸ்ட்னு படிச்சோம்.
கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களே ஏத்திஸ்ட். அந்த கடவுள் அப்படிங்கிற மாதிரி வரும்போதே இந்த தீ அப்படிங்கிற மாதிரி வருது. அதேதான், அந்த தீ அப்படின்னு வந்தாலே ரிலீஜியஸ் ரிலேட்டடா வரும், கடவுள் இந்த மாதிரி வர்றதுதான். சரியா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆன்சர் ஆப்ஷன் 3. ஓகே, லாங்குவேஜ் பத்தி படிக்கிறதுக்கு பிலாலஜி, ஹேண்ட் ரைட்டிங் கிராஃபாலஜி, எலெக்ஷன்ஸ் பத்தி செஃபாலஜி, ரிலீஜியன் பத்தி தியாலஜி. அடுத்து பார்க்கலாமா? 30 பாருங்க. இதுலயுமே மர்டர் ஆஃப் அ ஹோல் கம்யூனிட்டி ஆர் ரேஸ், ஒரு மொத்த கம்யூனிட்டியை மர்டர் பண்றதை என்னன்னு சொல்லுவோம்? ஒரே வார்த்தையில, ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன் தான். சரியா, அடுத்து பாருங்க. இதே நம்மளோட பிரதரையோ சிஸ்டரையோ கொலை பண்றதுக்கு என்ன வார்த்தை சொல்லுவோம்? கல்யாணமே பண்ணிக்காம, ரிமைன் அன்மேரிட், கல்யாணமே பண்ணாம இருக்கிறவங்கள பேச்சுலர், இந்த மாதிரிலாம் சொல்லுவோம். சிங்கிள் வேர்ட்ல என்ன சொல்லுவோம்? அப்புறம் ஸ்டேட் ஆஃப் பீங் த மோஸ்ட் பவர்ஃபுல், ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிறது என்ன சொல்லுவோம்? 4 கொடுத்துருக்காங்க, பிராக்டிசைட், சுப்ரீமசி, செலிபசி, ஜிக்னோசைட். இதுல என்ன வரும் அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. சரியா, இதோ ஒண்ணு தெரிஞ்சா கூட ஈஸியா போட்டுலாம். இந்த 4 இடத்துல ஒண்ணு தெரிஞ்சா கூட ஆப்ஷன் பார்த்து ஈஸியா போட்டலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த பிராக்டிசைட் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். நம்ம கூட பிறந்தவங்களே கொலை பண்றதுதான் பிராக்டிசைட். சைடு அப்படின்னாலே சூசைட், அந்த கொலை பண்றதை சொல்லுவோம். சரியா, மர்டர் பண்றதை சொல்லுவோம். 2 சைடு இருக்கு, அப்ப 2மே மர்டர்ல வரும். சரியா, உங்களுக்கு 2 மர்டர் இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் பிராக்டிசைட் 2 அப்படிங்கிறது ஏ வந்துருச்சுன்னா பேலன்ஸ் இருக்க மர்டர் தான் இது வரும். 1க்கு டி வரும். ஜீனோசைட், மொத்தம் ஒரு கம்யூனிட்டியோ ஒரு ரேஸையோ கொலை பண்றதுக்கு வந்து ஜீனோசைட். இது பிரதர் ஒரு சிஸ்டர்னா பிராக்டிசைட். அப்புறம் பாருங்க, ஸ்டேட் ஆஃப் ரிமைனிங் அன்மேரிட், கல்யாணமே பண்ணாம இருக்கிறத செலிபசி அப்படின்னு சொல்றாங்க. சரியா, அடுத்து பாருங்க, சுப்ரீமசி அப்படின்னா இருக்கிறதுலே ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிறதா நம்ம சுப்ரீமசி அப்படின்னு சொல்லுவோம். சரி, அப்ப எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பிராக்டிசைட் அப்படிங்கிறது 2க்கு நமக்கு ஏ வருது. 2க்கு ஏ அப்படின்னா ஆப்ஷன் 4. 30th question ஆன்சர் ஆப்ஷன் 4. ஓகே, 1க்கு டி கரெக்ட் தானே, ஹோல் கம்யூனிட்டி ஜீனோசைட். 3க்கு பியா, ரிமைனிங் அன்மேரிட், செலிபசி கரெக்ட். 4C, இப்போ ஸ்டேட் ஆஃப் பீங் த மோஸ்ட் பவர்ஃபுல் இந்த சுப்ரீமசி. அடுத்து பார்க்கலாமா? 31 பாருங்க, ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன் கேட்டிருக்காங்க. ஸ்டேட்மெண்ட்ல ஹர் லாஸ்ட் நாவல் வாஸ் பப்ளிஷ் போஸ்ட்மஸ்லி. போஸ்ட்மஸ்லி அப்படின்னா ஆஃப்டர் டெத்ன்னு அர்த்தம். இறந்ததுக்கு அப்புறம் வரும் இல்லையா, ஒரு ஹீரோ படம் நடிக்கிறாரு, அவன் இறந்ததுக்கு அப்புறம் ரிலீஸ் ஆகுதுன்னா போஸ்ட்மஸ்லின்னு சொல்லுவோம். அவார்டு போஸ்ட்மஸ்லின்னு சொல்லுவோம். பத்மா அவார்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, இறந்தவங்களுக்கு நிறைய கொடுப்பாங்க. சரியா, அதெல்லாம் போஸ்ட்மஸ்லி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ போஸ்ட்மஸ்லி அப்படின்னாலே ஆஃப்டர் டெத்ன்னு அர்த்தம். இப்போ இந்த கன்க்ளூஷன்ல எங்க அந்த மீனிங் வருதுன்னு கேட்கறாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, ஷி போர்ட்ரேட் த ப்ரோட்டகனிஸ்ட் ஆஃப் ஹர் நாவல் as a pessimist character struggling with depression. இல்ல சில வார்த்தைகள்லாம் இருக்கா, ப்ரோட்டகனிஸ்ட், பெசிமிஸ்ட், இதெல்லாம் வந்து சினானிமா கேட்டிருக்காங்க. சரி, அதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ப்ரோட்டகனிஸ்ட் அப்படின்னா ஒரு ஸ்டோரி இல்ல ஒரு மூவியோட மெயின் கேரக்டர், ஹீரோ ஹீரோயின் இந்த மாதிரி இருப்பாங்க, அவங்கள வச்சுதான் கதையே மூவ் ஆகும். அதான் ப்ரோட்டகனிஸ்ட்னு சொல்லுவோம். பெசிமிஸ்ட், ஆப்டிமிஸ்ட், பெசிமிஸ்ட்லாம் உண்டு. ஆப்டிமிஸ்ட்னா பாசிட்டிவா திங்க் பண்றவங்க, பெசிமிஸ்ட்னா நெகட்டிவா திங்க் பண்றவங்க. சரியா, போஸ்ட்மஸ்டிக்கான எந்த வார்த்தையுமே இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல இல்ல. சோ அதை தூக்கிடலாம். அடுத்த பாருங்க, she could not enjoy the appreciation that her novel received and it was published after her death. ஓகே, அவளோட நாவல் வந்து அப்ரிசியேஷன் பெறுது, எல்லாரும் பாராட்டுறாங்க. ஆனா அதை அவளால என்ஜாய் பண்ண முடியல, ஏன்னா அவ இறந்ததுக்கு அப்புறம் தான் அந்த நாவல் வந்து அப்ரிசியேஷன் படுது. அப்ப இதுதான் கரெக்ட், ஆஃப்டர் ஹர் டெத் அப்படிங்கிறது தான் இந்த போஸ்ட்மஸ்லி. அப்ப 2 வந்து கரெக்ட். 2 எங்கெல்லாம் இருக்குன்னு பாருங்க, இங்க 2 இல்ல, இங்க இருக்கு, இங்க இல்ல, இங்க இல்ல. சோ அப்போ ஒன்லி 2 இஸ் கரெக்ட் தான் நம்மளோட ஆன்சரா இருக்க வாய்ப்பு இருக்கு. எதுக்கும் நம்ம 3rd and 4th செக் பண்ணிடலாம். 3rd பாருங்க, she was awarded the highest honor and felicitated for the great piece of writing. உங்களுக்கு நல்ல ஹானர் கிடைச்சிருக்குன்னு மட்டும் தான் சொல்லியிருக்காங்க, அது இங்க வராது. her novel became the best seller, நல்ல விற்பனையாச்சு, அதனால அவ ஓவர் நைட்ல ஃபேமஸ் ஆயிட்டா. அது எதுவுமே இல்ல, போஸ்ட்மஸ்லி அதாவது ஆஃப்டர் த டெத் அப்படிங்கறதான் கரெக்ட். இப்போ 31க்கு 2. சரியா, ஒன்லி 2னா ஆப்ஷன் 3. அடுத்து பார்க்கலாமா? 32 பாருங்க, அடுத்த கொஸ்டின். எல்லா கொஸ்டினுமே ஒரு தடவை பாஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க, உங்களால ஆன்சர் தெரியுதா அப்படிங்கிறது. சரி பாருங்க, இந்த ஹீட் ஆஃப் த மூமெண்ட். இந்த ஹீட் ஆஃப் த மூமெண்ட்னா இப்போ இருக்கிற மூமெண்ட்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த நோட்டி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த ஹீட் ஆஃப் த மூமெண்ட், அந்த டைம்ல எனக்கு இதான் தோணுச்சு அப்படின்னு சொல்லுவோம். இந்த டைம் அப்படின்னு பிரசன்ட் டைம் சொல்றதுக்கு. சரியா, ஆப்ஷன் பாருங்க, அண்டர் ஃபிம் கண்ட்ரோல் வெல் மேனேஜ்ட் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஓவர்வெல் பை வாட் இஸ் ஹேப்பனிங் இன் த மூமெண்ட், இந்த இப்போ இருக்க மூமெண்ட். ஆன்சர் ஆப்ஷன் 2. அடுத்து பார்க்கலாமா? 33 பாருங்க, at the 11th hour. இது வந்து ஒரு இடியம். சரியா, at the 11th hour அப்படின்னா கடைசி நேரத்துல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ப்ராஜெக்ட்டுக்கு லாஸ்ட் டேயே இந்த டே தான், 21 தான் லாஸ்ட். ஏன்னா 21 தான் நம்ம அந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்டே பண்ணுவோம், எக்ஸாமுக்கு முந்தின நாள் தான் படிப்போம். இந்த மாதிரி at the 11th hour அப்படின்னா லாஸ்ட் மினிட்னு அர்த்தம், கடைசி மினிட்ல பண்ணக்கூடியது. சரியா, அப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, while organizing the event we realized that we are running short of time. நமக்கு நேரம் பத்தல, போதுமான நேரம் இல்ல அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. at the 11th hourக்கு அது மீனிங் கிடையாது, கடைசி நிமிஷம்னு அர்த்தம். போதுமான நேரம்க்கு அதுல எந்த அர்த்தமும் இல்ல. சோ ஏ தூக்கிடலாம். அடுத்து பாருங்க, runner in the 3rd place overtook the ones ahead of him at the last moment and won the race. கடைசி நேரத்துல இந்த 3ஆவதா ஓடிட்டு இருந்தவன் அவனுக்கு முன்னாடி இருக்கவனை வந்து ஓவர்டேக் பண்ணி வின் பண்ணிட்டான் கடைசி மூமெண்ட்ல அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்ப அதுதான் லாஸ்ட் மூமெண்ட், கடைசி மூமெண்ட். அப்ப பிங்கிறது கரெக்ட். இப்போ பி வச்சு எங்கெல்லாம் இருக்கு, ஒன்லி பி இருக்கு, இல்ல
போத் பி அண்ட் சி. இப்போ சியை மட்டும் செக் பண்ணிட்டா நமக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும். இது பாருங்க, she believes in planning meticulously well in advance so there's no exigency later. ஓகே, பொறுமையா பிளான் பண்றாங்க, அதெல்லாம் இங்க தேவையே இல்லை. 11th hour அப்படின்னா கடைசி நேரம் அந்த மாதிரி இருக்கு. இது வராது. அப்போ பி மட்டும் தான் நமக்கு ஆன்சரா இருக்கும். ஒன்லி பி அப்படிங்கிறது ஆப்ஷன் 3. 4th ஆப்ஷன் இருக்கு, செக் பண்ணிக்கலாமா? he disturb me late at night, லேட் நைட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. 11th hour அப்படின்னா நம்ம லேட் நைட்னு நினைக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ கன்ஃபியூஸ் பண்ண கொடுத்துருக்காங்க, அது இல்லை. கடைசி நிமிஷம் அப்படிங்கிறது அது மார்னிங்கா இருக்கலாம், ஆஃப்டர்நூன் இருக்கலாம். அவங்க கொடுத்த அந்த டெட்லைனுக்கு கடைசி நேரத்துல இருந்து பண்ணிட்டு இருப்போம், அதுதான் நம்ம 11th hour அப்படின்னு சொல்லி. ஆன்சர் ஒன்லி பி இஸ் கரெக்ட் அப்படிங்கிறது தான் நம்மளோட ஆன்சர். அடுத்து பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, pour oil on troubled water. இதுவுமே ஒரு இடியம். இதுக்கு கரெக்டான கன்க்ளூஷன் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். 1 இருக்கலாம், இல்ல 2 கரெக்டா இருக்கலாம். இந்த ஒன்னும் நீங்க ட்ரை பண்ணுங்க. இந்த கொஸ்டினும் அடுத்த கொஸ்டின் 2 கொஸ்டின் நீங்க ட்ரை பண்ணுங்க. சரியா? 34 and 35 வந்து ஹோம்ஒர்க் எடுத்துக்கோங்க. 35 பாருங்க, ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன், கனோசியர், உட்டோபியா, ஆல்மனக், பிலிஸ்டைன். இதுக்கெல்லாம் மீனிங் தெரிஞ்சா மேட்ச் பண்ணிடலாம். மேட்ச் பண்ணிட்டா நமக்கு ஆன்சர். ஓகே, ஸோ 34 and 35 ஹோம்ஒர்க் எடுத்துக்கோங்க. சரியா? இதுக்கு முன்னாடி எடுத்த வரைக்கும் லாஸ்ட் வீடியோ, இந்த வீடியோ ப்ராப்பரா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல இதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்க கொஸ்டினும் உங்களுக்கு சொல்லிடுறேன். சரியா? தேங்க்யூ.